என்ன சந்தோஷம் அவனுக்கு அதை வாங்கிக்கிறது, நல்லா கிழிஞ்சிருக்கணும். நம்மளாம் அதை கிழிஞ்சு போயிடுத்துன்னா நம்ம இனிமேல் யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ எவ்வளவு கிழிஞ்சு இருக்கோ, எவ்வளவு பழசாக இருக்கோ அவ்வளோ விலை ஜாஸ்தி. அவ்வளோ அந்த மாதிரி ஒரு ஜீன்ஸை வாங்கி போட்டுக்கிறதுல அவன் அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ என்ன சந்தோஷம் இருக்குங்கிறேன் இல்லையா? அதே சந்தோஷம் அடுத்த தீபாவளிக்கு அதே ட்ரெஸ்ஸு, இல்லைன்னா எதுக்கு தீபாவளி புது ட்ரெஸ் வாங்குவானே, அந்த ட்ரெஸ்ஸு சந்தோஷத்தை கொடுக்கறதுன்னா அப்போ எத்தனை தீபாவளிக்கு போட்டுட்டாலும் அதே சந்தோஷத்தை கொடுக்கணுமே இல்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்தோஷம் அந்த வஸ்துவில் இல்லைன்னு அர்த்தம். இந்த லாஜிக்கெல்லாம் நல்லா இருக்கு இல்லையா? ஆனால் நமக்கு புரியணும் இந்த விஷயம் ஆமாம் கரெக்டு அப்படின்னு என்னோட ரெக்கக்னிஷனுக்கு வருது இல்லை? அந்த ரெக்கக்னிஷனுக்கு எப்படி வரும் அப்படின்னா, எவன் ஒருவன் தர்மமயமான வாழ்க்கையை வாழ்கிறானோ அவனுக்கு அந்த புண்ணியம் சேர்றதினுடைய விளைவாக இந்த ரெக்கக்னிஷன் அவனுக்கு